அப்ப எல்லாருக்கும் வணக்கம். சரி, நாங்க விட்டையில இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, கடைசியா என்ன விஷயம் பார்த்திருப்பேன்னு சொன்னா இந்த ஆறுமுருகன் கதை பார்த்திருப்பேன். அதுவும் தடை ஊடகத்துக்குள்ள ஒரு பொருளானது இயங்குகின்ற பொழுது என்ன மாதிரியாக ஆறுமுடுகள் வரும், அவருடைய ஆறுமுடுகளை என்னென்ன விஷயங்கள் தீர்மானித்து கொண்டு நிற்கும் என்று சொல்லி என்னது பார்த்திருப்பேன். முதலாவது என்னது, தனியாக கிடையாக என்னது ஒரு பொருளானது இயங்கிக்க தடவிசம் மாத்திரம் தொழிற்பட்டு சொன்னா, ஊடகத்தால ஒரு தடவிசம் மாத்திரம் தொழிற்படும் சொன்னா அவருடைய ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகள் என்ன மாதிரி, அவருடைய அமர்முடுகள் அந்த இயக்க திசையில இருக்கிற அமர்முடுகள் என்ன மாதிரி வரும் கேஸ் 1 பார்த்தது. கேஸ் 2 என்னது, இயக்க திசையிலையும் ஒரு விசை இருக்கு, இயக்கத்தை எதிர்க்கிற ஊடகத்தால் இயக்கத்தை எதிர்க்கிறதுக்கும் ஒரு விசை ஒன்று இருக்குது. 2 விசை வரைக்கும் எங்களுக்கு என்ன மாதிரி அவருடைய ஆறுமுடுகளோ அமர்முடுகளோ அமையும் என்ற மாதிரி பார்த்திருப்பான். கேஸ் 2 பாக்குறேன், 2 கேஸ் பாக்குறாங்க. அப்ப இன்றைக்கு பார்க்க போறது என்னடாப்பா, கேஸ் 3 பாப்போம். கேஸ் 3 பாப்போம். இன்றைக்கு பார்க்க போறது கேஸ் 3. ஓகே, கேஸ் 3 மூன்றாவது கேஸ பாப்போம். எப்படின்னு சொன்னாடாப்பா, இது கேஸ் 3 மூன்றாவது கேஸ். இது எப்படின்னு சொன்னாடாப்பா, ஒரு எம் திணிவுடைய துணிக்கையானது, ஒரு எம் திணிவுடைய துணிக்கையானது என்ன செய்தன்னு சொன்னா நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்குது. இப்படி நிலைக்குத்தாக அவர் மேல் நோக்கி இயங்குகிறார். இப்படி இயங்கேக்க ஊடகத்தால என்ன செய்யுது, ஒரு தடவிசை ஒன்று தாக்கப்படுது. அந்த தடவிசையை எஃப் டிராக் என்று போடுறேன், எஃப்டி என்று போடுறேன். ஊடகத்தால ஒரு தடை ஒன்று வழங்கப்படுகிறது, அந்த தடையை எஃப்டி என்று போடுறேன். இந்த தடை இப்ப என்னது, மாறா தடை என்ற மாதிரி யோசிச்சுக்கொள். இப்போதைக்கு நாங்கள் 1 டைமென்ஷனல் மோஷன்ல தான் அழிஞ்சு கொள்ளிக்கலாம். அப்ப 1 டைமென்ஷனல் மோஷன்ல இந்த தடவிசை மாறாது என்ற மாதிரி யோசிச்சுக்கொள். என்ன தடவிசை மாறின ஆறுமுடுகள் மாறும், அந்த கதையில் வரும். நான் என்ன சொன்னேன், ஆறுமுடுகள் மாறாதுன்னு சொன்னான். 1 டைமென்ஷனல் மோஷன்ல என்ன சொன்னான், ஆறுமுடுகள் மாறாது என்ற கதை சொன்னான். சோ எனக்கு ஆறுமுடுகள் மாறக்கூடாதுன்னு சொன்னா இருக்கிற விசைகள் மாறக்கூடாது, இருக்கிற விசைகள் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சோ இந்த எஃப்டி என்னது, ஒரு கன்ஸ்டன்ட் என்ற மாதிரி யோசி. ஓகே, இப்ப மேல போகின்றார். இவருக்கு மேல் நோக்கி கேட்க எனக்கு இவருடைய ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகளுக்கான சமன்பாடு என்ன மாதிரி அமையும், ஆறுமுடுகள் அல்லது அமர்முடுகளுக்கான சமன்பாடு எங்களுக்கு என்ன மாதிரி அமையும் என்று யோசிப்போம். ஓகே, இங்க பாரு, முதலாவது நான் என்ன செய்ய போறேன், இந்த துணிக்கையில தாக்குகிற சகல விசைகளையும் குறிக்கிறேன். இது எம் திணிவுடைய துணிக்கை அல்ல. அப்ப என்ன செய்யும், நிச்சயமாக நிறதாக்கும். என்னது, எம்ஜி எனப்படுகின்ற நிறை என்ன செய்யும், கீழ் நோக்கித்தான். எம்ஜி என்று நிற கீழ் நோக்கித்தான். அதை விட வேற ஏதாவது விசைகள் இதுக்கு தாக்குமா, இந்த திணிவுல உடல்ல ஏதாவது விசைகள் தாக்குமா, தாக்காது. நிற மற்றது என்னது, தட விசை. இந்த 2 விசைகளை தவிர வேற ஏதாவது விசைகள் இந்த உடல்ல தாக்குதான் இல்ல. சோ நான் என்ன செய்ய போறேன், இந்த உடலுக்கு இயக்க திசையது மேல் நோக்கி. அப்ப இயக்க திசை வழியே மேல் நோக்கி எப்சமன் பயன்படுத்த போகின்றேன். இயக்க திசையில எப்சமன் போடுறேன். நியூட்டன 2ஆம் விதி நமக்கு ஓஎல்லே தெரிஞ்சிருக்கு. நியூட்டன 2ஆம் விதியை பயன்படுத்துகின்றேன். அப்ப இயக்க திசை மேல இருக்குது, தாக்குற விசைகள் 2 கீழே இருக்கு. அப்ப நான் என்ன போட போறேன், சய எம்ஜி மைனஸ் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 2க்கும் சய, இந்த விசைக்கும் சய, இந்த விசைக்கும் சய. சோ 2 பக்கம் சய. திணிவு எம் தர ஆக்சலரேஷன் எம்மால கொண்டு வந்து பிரிக்கட்டுக்குமா, சய எம்ஜி மைனஸ் எஃப்டி ஓவர் எம் is equal to acceleration or disacceleration. அப்ப ஏக்குரிய கோவை எங்களுக்கு உபாறு கிடைக்குது. தனித்தனியை உடைக்க போறேன் பாருங்க. உடைக்கிறேன்னு சொன்னா மைனஸ் ஜி மைனஸ் எஃப்டி ஓவர் எம் is equal to a. இதுல இருந்து நாங்கள் என்ன மாதிரி எழுதி கொள்ளலாம், ஆக்சலரேஷனுக்கான கோவை. ஆக்சலரேஷன் is equal to acceleration or disacceleration. மைனஸ்ல என்ன வருது, மைனஸ் என்னது, g பிளஸ் fd ஓவர் m, fd ஓவர் m என்ற மாதிரி அமைகின்றது. ஆகவே எங்களுக்கு உபார் அமையுது.
அப்ப எனக்கு இந்த திசையில எனக்கு என்னது மைனஸ் வருது. சோ எனக்கு என்னது இதுக்கான ஃபார்முலா என்ன வருது? மைனஸ் ஜி பிளஸ் எஃப்டி ஓவர் எம் என்ற மாதிரி அமையப்படுகின்றது. சோ அப்ப பாரு மைனஸ் வருதுன்னா என்னது மேல் நோக்கி இந்த துணிக்கானது என்ன செய்து கொண்டு போகும்? அமர்முடுகள் அடைந்து கொண்டு போகும். மேல் நோக்கி இந்த துணிக்கானது என்ன செய்யமாடாப்பா? அமர்முடுகள் அடைந்து கொண்டு செல்லும். இங்க வேற ஏன் நான் கீழ் நோக்கி எம்ஜி எப்பயுமே போடுறேன்னு சொன்னா எனக்கு ஜி என்று சொல்றதுக்கான பேர் ஜி என்று சொல்றது ஈர்ப்பு புலச்சரிவு. ஈர்ப்பு புலச்சரிவு அது கிராவிடேஷனல் எல்லா எப்பயுமே எங்களுக்கு ஈர்ப்பு புலச்சரிவு இருக்கு. இதைத்தான் சொல்றது கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. என்ன இன்டென்சிட்டி? ஓகே, இன்டென்சிட்டி கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. கிராவிடேஷனல் இதுதான் கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி என்று கதைக்கிறது. அப்ப ஈர்ப்பு புலச்சரிவு, இவர் ஈர்ப்பு புலச்சரிவா இருப்பார். எனக்கு எந்த துணிக்கைய நான் மேல் நோக்கி எறிஞ்சாலும் அது பூமியை நோக்கி ஈர்க்கப்படும். எந்த துணிக்கைய நான் என்ன செய்தாலும் மேல் நோக்கி எறிஞ்சாலும் அது என்ன செய்யும் என்று சொன்னாப்பா? பூமியை நோக்கி என்ன செய்யப்படும்? ஈர்க்கப்படும். எல்லா துணிக்கைகளும் பூமியை நோக்கி ஈர்க்கப்படும். எனவே அது ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஈர்ப்பு அந்த இவற்றை ஈர்ப்பு புலச்சரிவால அவர் என்ன செய்வார்? தன்னை நோக்கி பொருள் எடுப்பார். நம்ம இழுக்கேக்க எங்களுக்கு என்ன வரும்? அந்த பொருள் என்ன ஒரு விஷயம் இப்ப அந்த விஷயம் நாங்கள் என்ன செய்யறோம்? எம்ஜி அது எப்பயுமே நிலைக்குத்தாக கீழ் நோக்கித்தான் இருக்கு. நிலைக்குத்தாக கீழ் நோக்கித்தான் எம்ஜி நிறை தாக்கும். எப்போதும் எங்கும் எப்போதும் நிறைக்குத்தாக கீழ் நோக்கித்தான் நிறதாக்கும். ரெண்டு விஷயத்தை விளங்கவா? இது எங்களுக்கு ஈர்ப்பு புலமண்ட பாடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஈர்ப்பு புலமண்ட பாடத்துல இதை பற்றி மிகப்பெரிய கதை வரும். இவரை பற்றி கதைப்போம். எங்க ஈர்ப்பு புலத்துல நாங்க என்ன செய்வோம்? இவரை பற்றி கதைப்போம். ஓகேயா? இப்ப நான் என்ன செய்து கொண்டு வரணும்? உனக்கு இந்த ஆறுமுகங்களுக்கான கோவைகளை மாத்திரம் எடுத்து கொண்டு வருகிறேன். இங்க பாருடாப்பா, சும்மா இந்த இயக்கத்தை பற்றி சொல்றேன். இந்த இயக்கம் என்ன மாதிரி அமையும் போது சொன்னா, இங்க பாரு ஒரு மாறா என்னது அமர்முடுகள் என்ன மைனஸ்ல வருது. மாறா அமர்முடுகளோட மேல அமர்முடுகள் என்னது? வேக தேய்வு வீதம். அப்ப வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். இந்த பொருளின் ஆரம்ப வேகத்துல இருந்து இறுதி வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல வேகம் பூஜ்ஜியமாகி திருப்பி என்ன செய்யும்? வேகம் பூஜ்ஜியமாகி இப்ப வேகம் சைவரது ஒரு கட்டத்துல விட்டு வேகம் என்ன செய்யுது? பூஜ்ஜியமாகி இந்த பொருளானது என்ன செய்யும்? மீண்டும் என்ன செய்யும்? கீழ் நோக்கி வரும். மீண்டும் என்ன செய்யும்? கீழ் நோக்கி வரும். பாப்போம். அப்ப இப்ப நான் என்ன செய்யுது? மேல் நோக்கி இயங்க இருக்கிற ஆறுமுகங்கள் என்னன்னு பார்த்தனா இனி அடுத்த ஏசுல என்ன பார்க்க போறேன்னு சொன்னா, இவர் ஒரு பொருளானது கீழ் நோக்கி வரைக்க அவரில் என்ன மாதிரியான விசைகள் தொழிற்படும்? தடை ஊடகத்துக்கு அவர் இயங்க கீழ் நோக்கி வரைக்க அவரில் என்ன மாதிரி விசைகள் ஆறுமுகங்களுக்கான கோவை என்ன மாதிரி அமையும் என்று பார்த்து போட்டு ரெண்டையும் கம்பி ஆகட்டும். பார்த்து போட்டு என்ன செய்ய போறோம்னா ரெண்டையும் என்ன செய்ய போறோம்னா ஒப்பிட போறோம். ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? இப்ப கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்யறேன்? நான் இதை கிளியர் பண்ணி போட்டு பாரு. ஓகே.